போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வருது அப்படின்னா, இவர் இருக்காரு இல்லையா சித்தார்த், அவர் வந்து கார்ல வந்து பிரதிஷாவ கூட்டிட்டு போனது எல்லாமே உண்மைதான். ஆனா, போற வழியில என்ன நடந்திருக்குன்னா, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ வந்து உள்ள ஏத்திருக்காரு ஒரு 4, 5 பேர. பிரதிஷாவும் ஓகே நம்ம சித்தார்த்தோட ஃப்ரெண்ட்ஸ் தான் நமக்கு தெரியுமே அப்படிங்கிறதுனால போயிருக்காங்க. அப்படி போம்போது, அந்த கார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களா, ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாரி இருக்கு. அந்த இடத்துல போய் நிறுத்தி, வலுக்கட்டாயமா பிரதிஷாவ புடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸ் க்குள்ள போயிருக்காங்க. போயிட்டு அங்க இருக்கக்கூடிய சித்தார்த்தோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாமே சேர்ந்து பிரத்யூஷாவ வந்து ரேப் பண்றாங்க. ரேப் பண்ணிட்டு கழுத்து இருக்கு இல்லையா? அந்த கழுத்த வந்து நெரிச்சிருக்காங்க. நெரிச்சு தான் வந்து கொலை செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நெரிக்கும்போது தான் வந்து அந்த பாய்சனுமே வந்து குடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஆக்சுவலா வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல வந்து தெரிய வந்துச்சு. ஆல்ரெடி வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, 7 வருடங்கள் வந்து சிறை தண்டனை அப்படிங்கிற மாரியான ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது வந்து சித்தார்த் அவர்களுக்கு வந்து வருது. அதுக்கப்புறம் தான் வந்து முக்கியமான விஷயம். இப்ப அட்டாப்சி ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து வெளிவருது. அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல தான் வந்து இந்த மாரி வந்து ரேப் பண்ணி வந்து கொலை செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல தான் வந்து நெறைய அதிர்ச்சியான விஷயங்கள் வந்து தெரிய வந்திருக்கு.